சுவாமி சரணமையப்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சபரிமலை சன்னிதானம் போக மொத்தம் 4 வழி இருக்குங்க. இதில் ஐயப்பனே தனது யாத்திரைக்காக பயன்படுத்தின பாதை தான் பெருவழி பாதை. ஐயனை தரிசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நம்மளுக்கு சிறுவழி பாதை யூஸ் பண்ணலாங்க. ஆனால் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கணும்னா கண்டிப்பாக பெருவழி பாதை தான் சிறந்ததுன்னு குருமார்கள் சொல்கிறாங்க. அப்படி நம்ம இந்த 3 நாள் பயணித்த அனுபவத்தையும், பெருவழி பாதையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதைகளும் சிறப்பம்சங்களும் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் ஐயனோட அருள் கிடைக்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாந்தேதி எரும்படி கட்டிட்டு 2ஆந்தேதி காலையில் சரியாக 8 மணிக்கு நம்ம எரிமேலி வந்துட்டோங்க. எரிமேலினா ஒன்றும் இல்லைங்க, எருமை கொல்லி அப்படின்றது தான் இப்போ எரிமேலியாக இருக்குது. அதே பண்டைய புராண காலங்களில் பார்த்திங்கன்னா மகிஷி மாரியாவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் எரிமேலின்னு சொல்கிறாங்க. நாம்ளும் எரிமேலி பவுட்ரு கவுடர்லாம் வாங்கிட்டு பவுட்ரு பூசிட்டு பேட்டை தொடுறதுக்காக நாமளும் கிளம்பிட்டோங்க. பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து நம்ம தர்மசாஸ்தா கோயில் வரைக்கும், அதாவது எரிமேலி தர்மசாஸ்தா கோயில் வரைக்கும் அந்த பேட்டை துள்ளல்ன்றது நடத்துகிறாங்க. நாமளும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வந்துட்டோங்க. பேட்டை தொடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் போருக்கு வனம் புகுந்ததை நினைவுபடுத்தும் விதமாக பேட்டை துள்ளல்ன்ற ஒரு ஆட்டத்தை நம்ம செய்கிறாங்க. எரிமலையில் மேற்கு பக்கத்தை பார்த்த மாதிரி நம்ம சாஸ்தா பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்கங்க. அவர்கிட்ட போய் வன யாத்திரைக்காக உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம போகணுங்கிறது ஐதீகம். அதனால் நாமளும் போய் வணங்கிட்டு கிளம்பிட்டோங்க. பாபர் மசூதிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் அப்படியே நம்ம போகணுங்க. இதுதான் பெருவழிப்பாதை. இதுதான் எனக்கு முதல் வருஷம். உங்களுக்கும் இது முதல் வருஷம்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. உங்களோட அனுபவத்தையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. நம்ம பாபர் மசூதியிலேருந்து ரைட்டில் கட் பண்ணி வந்தோம் இல்லைங்களா, அதுலேயே 6 கிலோமீட்டர் வந்தால் பேரூர் தோடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அதிலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணணும். பேரூர் தோடு அப்படின்னா, தோடுன்னா மலையாளத்தில் பார்த்திங்கன்னா ஆறுன்னு சொல்கிறாங்க. அதில் ஐயப்பன் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்ததாக ஐதீகம். அந்த இடத்துல பொரி கொடுப்பாங்க. அதாவது 10 ரூபாய்க்கு 2 பாக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி ஆற்றுல விட்டுட்டு வரணும். ஐயப்பனுக்கு படைக்கிறதா சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு நம்ம ரைட்டில் கட் பண்ணணும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளை குமிழி போயிடுவோம். அதனால் இதில் ரைட்டில் கட் பண்ணால் தான் பெருவழி பாதைங்க. இதில் ரைட்டில் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா விரி இருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உணவு பண்ண இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல எறும்பொன்னிக்கரை அப்படின்ற இடம் வரும். இந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. நம்ம சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். இல்லை சாப்பிட்லன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இங்கே ஒரு முருகன் டெம்பிள் இருக்கும். இந்த முருகன் டெம்பிள் நாங்கள் வந்த டைமில் க்ளோஸில் இருந்தது. அதனால் வெளியவே இருந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் காங்கிரீட் வீதி மாரி தாங்க இருக்கும். காங்கிரீட் ரோடு மாரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் இரும்பொன்னிக்கரை அந்த தேவி டெம்பிள் வரும். இங்கேயுமே அன்னதானம் போடுவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். எங்களோட வந்த குரூப் எல்லாமே இங்கே ரெஸ்ட் எடுத்தாங்க. நாமளும் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. நல்லா தூங்கினாங்க நம்மளோட அந்த குரூப்பெல்லாம். எனக்கு தூக்கம் வரல. நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா ரேஞ்ச் ஃபாரஸ்ட் வருங்க. ஃபாரஸ்ட் வரைக்குமே இந்த ரோடு தான் இருக்கும். இப்படி தான் ரோடு இருக்கும், காங்கிரீட் ரோடு. அதுலேயும் சின்ன சின்ன சல்லிகள் இருக்கும். காலை குத்துற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்குன்றதுனால அவ்வளோவா தெரியல. காலில் குத்துறது எதுவுமே தெரியல. நல்லா தான் இருந்தது. இதிலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா விரிங்க நிறையா இருக்கும். நம்ம வேணால் ட்ரிங்க் எதனாச்சும் வாங்கி ட்ரிங்க் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபாரஸ்ட் இருக்குங்க. இதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கெலாம் செக் பண்ணுவாங்களாம். நாங்கள் போனப்போ யாரும் எதுவும் செக் பண்ணல. இந்த போர்டை பாருங்கள். சன்னிதானத்துக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. காலக்கட்டிக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 கிலோமீட்டர் இந்த வழியில் தான் போகணும். இந்த வழி இப்படி இருந்தாலுமே ரோடு நல்லா இருந்ததுங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட வண்டிங்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு ஏற்றாறு போல் இந்த ரோடு அருமையாகவே இருந்தது. ஒன்றும் ரிஸ்க்காக இல்லை. காலை லைட்டாக தான் குத்திச்சு தவிர மற்றபடி ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது.
ஃபாரஸ்ட்டுமே நார்மலாக தான் இருந்தது, ஃப்ரீயாக தான் இருந்தது. ரொம்ப ஃபாரஸ்ட் மாதிரிலாம் தெரியல, ரொம்ப மரம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீயாக காற்றோட்டமாக நல்லா தான் இருந்தது. இது எல்லா இடத்துலையுமே விரி இருந்ததுங்க. ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு ஒரு விரி இருந்தது. இதெல்லாம் பெரிய விஷயந்தான். நமக்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் 50 ரூபாய்க்கு விற்றாலுமே நம்மளோட தாகத்தை தணிக்கிறதுக்காக இங்கே கடை வச்சுருக்காங்கன்றப்ப பெரிய விஷயந்தான். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே ஒரு விரியை வந்து யானை சூறையாடிட்டு போச்சு அப்படின்றாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கூட நமக்காக இங்கே வெறி வச்சுருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்காக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நமக்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கணும். அதுக்கு நம்மளாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். சாமியே சரணமையப்பா. இதுலேயே முன்னாடியே போயிட்டே இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வருதுங்க. இந்த முன்னாடியெல்லாம் கொஞ்சம் மரமாக இருந்தது, இந்த இடத்துல கொஞ்சம் வெற்றிடமாக இருக்குது, நல்லா இருக்குது, காற்றோட்டமாக நல்லா இருந்தது. இதுக்கு மேலே காலக்கட்டி வரைக்குமே இப்படி தான் இருக்கும் ரோடு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி முருகன், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர், அதுக்கு ரைட் சைடு ஐயப்பன் இருப்பார். நாமளும் போய் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த இடத்துல காலக்கட்டி வந்துட்டோமா அப்படின்னு, இந்த டெம்பிள் வந்துருச்சுன்னா நம்ம காலக்கட்டி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. இருந்தாலுமே அங்கே போடுற வெடி இது வரைக்கும் கேட்குங்க. அதனால் இந்த டெம்பிள் வந்துருச்சுன்னா நம்ம காலக்கட்டி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை குத்தலை, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இடத்துல தாங்க அந்த யானை சூறையாடிட்டு போச்சு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த இடம் இதுக்கு முன்னாடி தான் இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்காக வந்து கடைலாம் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு வருமானத்துக்காக பண்ணாலும் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க. இதுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தால் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ஆறு மாரி வருங்க, ஒரு குளம் மாரி இருக்கும் முன்னாடி. அதுலேருந்து அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்துச்சுன்னா காலக்கட்டி கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆறு வரும். அந்த ஆறு ஒரு பக்கம்தான் இந்த நதின்னு சொல்லலாம். இந்த நதி போய் அந்த காலக்கட்டி பக்கத்தில் போய் ரீச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம காலக்கட்டி ரீச் ஆயிடுவோம். நமக்கு முன்னாடி போன குரூப்பு முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம பின்னாடி வந்து இங்கே எங்கேயுமே காணோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க போல் இருக்குது. நான் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்க காலக்கட்டி வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். எங்கள் குருசாமி கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். சாமியே சரணமையப்போ. நம்ம காலக்கட்டி ரீச் ஆகிட்டேங்க. இந்த நதி வந்துச்சுன்னா காலக்கட்டின்னு அர்த்தம். இதுக்கு மேலே எல்லாம் காலக்கட்டி அந்த விரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. நாமளும் இங்கே காலை நினச்சிட்டு காலக்கட்டி ரீச் ஆகிட்டோம். காலக்கட்டியில் நம்மளுக்கு முன்னாடி வந்த குரூப் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாமளும் வந்துட்டோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் சாமியை பார்த்துட்டு சிவபார்வதி டெம்பிள்னு சொல்லி இங்கே இருக்குது, இதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். இது எதுக்காக காலக்கட்டின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்யும்போது பரம்பொருளான ஈஸ்வரன் வந்து இந்த இடத்துல நந்திகேஸ்வரரை கட்டி வச்சுட்டு பார்க்க போனதாக ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து காலக்கட்டி அப்படின்ற பேர் இதுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா யானைகள் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ்ஸு வெடி வேண்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகத்துக்காகவும் வெடி போடுறாங்க. நம்ம காசு கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தை இது பண்ணி ஒரு வெடி போடுவாங்க. நம்ம 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். போய் சொல்லி நேம் சொல்லி காசு கொடுத்தோம்னா நம்ம பேரை சொல்லி ஒரு வெடி ஒன்று போடுவாங்க. நாமளும் ஒரு வெடி ஒன்று போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6:30 மணி பக்கமாக நாங்கள் கிளம்பிட்டோம். 6:30 மணின்றதுனால அழுதா நதியில் எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சும் நாங்கள் வந்து வாழைத்தோட்ட வண்டியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அழுதா நதியில் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஜாயிண்ட் ஆனத்தில் வந்து முன்னாடி போனோம்னா ரைட் சைடு அழுதா நதி போகிற வழி இருக்கும். அதுதான் வந்து பாரம்பரியமான பாதை. பட் எங்களால் அந்த டைமில் போக முடியல. இங்கே தான் கல்லிடம், குன்று, இஞ்சிப்பாறை அப்படின்லாம் இருக்கும். எங்களால் டைமு அதிகமானதுனால போக முடியல. அதை மீறி நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் போகணும். எங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகிருக்கும். அதனால் ஒரு நாள் டிலே ஆகி போக முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து முன்னாடியே கிளம்பிட்டோம். அழுதா நதியில் போய் குளிச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு ரோடு போகுங்க. இந்த லெஃப்ட் சைடு ரோட்லேயே கொஞ்சம் தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் போனோம்னா ரைட் சைடு ஒரு ரோடு கட் ஆகுங்க. காங்கிரீட் வீதி மாரி தான் போகும், காங்கிரீட் ரோடு மாரி. அதுலேயே ஒரு 3 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, சரியாக தெரியல. ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ஒரே ஒத்தையடி பாதை மாரி தான் இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோட்லேயே போயிட்டே இருந்தால் முக்குழி வந்துடுங்க. இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப இருட்டாக இருக்குது. ரோடு தான், பட் இருந்தாலும் ஃபாரஸ்ட்டில் நடந்து வரும்போது கூட இவ்வளோ பயம் இல்லை. இதில் பயங்கரமான பயங்க.
யாருமே வரல எங்கள் கூட, நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் முக்குழி ரீச் ஆகிட்டோங்க. இந்த ரோட்லேயே போயிட்டு இருந்தால் முக்குழி வந்துடும். முக்குழியில் தான் நம்மளுக்கு விரி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் முக்குழி வரைக்கும் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா முக்குழியில் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. பகவதி அம்மன் கோவில் இருக்கும், மாரியம்மன் கோவில், அங்கே கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இங்கெல்லாம் ஃப்ரீ தான், ஆனால் படுக்கிறதுக்கு இடமே இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. விரியில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, விரியில் 100 ரூபாயே இருந்தாலும் பரவாயில்ல, இடம் இருக்குமோன்னு போய் பார்த்தா இங்கே பாருங்கள், நம்மளோட வந்தவங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்க. பாதி பேர் இளநீ மேலாம் ஏறி படுத்துட்டு இருந்திருக்காங்க. காசு 100 ரூபா கொடுத்தாலும் நல்ல இடம் கிடைக்கலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்மளோட வந்தவங்க. நமக்கும் சுத்தமாக இடமே இல்லை. நம்ம பக்கத்தில் பின்னாடி இருந்த விரியில் ஒரு கொஞ்சமாக இடம் இருந்தது, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு பாய் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அதுலேயே படுத்துட்டோம். வந்த டயர்டில் அந்த இடம் கிடச்சதே பெரிய விஷயமா நினச்சி கண்ணை மூடணும் தான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 5:30 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டீ சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம். இதில் பாருங்கள், 22 கிலோமீட்டர் இருக்குது இந்த சபரிமலாவுக்கு. பம்பாவுக்கு 18 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா பூஜை நடந்துகிட்டு இருந்தது கோவிலில். நாங்களும் சாமி கும்பிட்டு வரிசையில் போய் நின்றுட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் பக்கம் நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் போய் இருந்திருக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் லைனில் நின்றுட்டோம். அங்கே செக் போஸ்ட் மாதிரி இருக்கும், அதாவது மெட்டல் டிடெக்டர் இருக்கும். அதில் போய் செக் பண்ணிட்டு தான் போகணும். நாமளும் போய் நின்று செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. என்ன ஒன்றுன்னா, அழுதா நதியில் எங்களால் போக முடியல, அழுதா நதி வழியில் போக முடியல, அழுதா மலை ஏற்றம் ஏற முடியல, கல்லிடங்குன்று பார்க்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த நாள் ரீச் ஆகணுன்றதுக்காக நாங்கள் இந்த வழியில் வந்துட்டோம். அந்த வழியில் வந்திருந்தால் தான் அழுதா நதியில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு போய் கல்லிடங்குன்றில் வச்சுட்டு வரணும் அப்படின்றது ஐதீகம். கல்லிடங்குன்றில் தான் வந்து மகிழ்ச்சியை வதம் செஞ்சு தள்ளி விட்டு அந்த பூத உடல் மேலே ஐயப்பன் வந்து கல் எடுத்து வச்சதாகவும், வர கன்னிசாமிங்க வர சாமிங்கள் எல்லாம் ஒவ்வொரு கல் எடுத்து வந்து அது மேலே அந்த பூத உடல் மேலே போடணுன்றதுதான் ஒரு ஐதீகம். பட் எங்களால் போட முடியல. நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக கிளம்பிட்டோம். பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுலேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பம்பாலேருந்து மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போலாம் வந்து பம்பாலேருந்தே கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த ஐயனை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு 18ஆம் படிக்கும் அந்த ஐயனுக்காகவும் தான். நம்ம அதை பார்க்கும்போது தான் அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாய் வார்த்தையாக சொல்லும் போது அந்த ஃபீலிங் கிடைக்காது. கண்டிப்பாக அந்த ஐயனை போய் நம்ம கண்ணால் பார்க்கும்போது வந்த டயர்டு, வந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக நம்மளோட அந்த ஒரு இது மட்டும்தான், ஒரு ஒளிவட்டம் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணில் தெரியும். சாமியே சாமி அப்படி. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யானைகள் எல்லாம் வந்து போனதுக்கான ஒரு அடையாளம் நிறையா இருக்கும். நீங்கள் வேணால் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கங்கே சாணங்கள் போட்டிருக்கோம். 6 மணிக்கு தானே விட்டாங்க, நைட் டைமில் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. நிறைய இடத்துல சாணங்கள் நிறையா இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கு என்ன, ஐயப்பனே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்ற மாரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம். அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்ன கன்னி சாமிங்க, அதாவது மணிகண்ட சாமிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடுக்குன்னு ஓடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்குலாம் என்ன அப்படின்ற மாரி தோணும். அதனால் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் அப்படியே போயிட்டோம். நைட்டு நல்லா தூக்கம், அதனால் எங்களுக்கு எந்த டயர்டுமே தெரியல. அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, யானை சாணம் இப்போ தான் போட்டு போயிருக்கு. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் போட்டு போயிருக்கு. எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நமக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட்டு ஐயப்பன் இருக்கான், பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி போன செட்டு யானையை பார்த்ததா சொன்னாங்க. அதனால தான் அந்த பயம், இல்லைன்னா அந்த பயம் இருக்காது கண்டிப்பாக. நம்மளுக்கு முன்னாடி போன செட்டு சொன்னதுனால நமக்கு வந்து அந்த பயம் இருந்தது. இந்த ஃபாரஸ்ட் பாருங்கள், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு, நல்லா இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. அவன் இதே அப்படியே போயிட்டே இருக்காங்க. வெள்ளியங்கிரியில் கூட எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டு அந்த இது பார்க்க முடியாதுங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே சமதளமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் ஒரு பயமாக தாங்க இருக்குது. முன்னாடி பாருங்க, ஐயப்ப கரவாசத்தோட ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மணிகண்ட சாமி ஐயப்ப கரவாசத்தோட போகிறாங்க பாருங்க.
நமக்கு என்ன நீங்கள் பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் பேசலாம் பாருங்க எப்படி இருக்கு. படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் கழித்து வந்தோம்னா கொஞ்சம் விரி இருக்குங்க. அந்த இடத்துல என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்கிறவங்களாம் நம்ம கூட வந்தவங்களாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த டைம் பகல் டைமில் எல்லாம் ஃப்ரீ தாங்க விரி. நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். என்னென்னா நைட் டைமில் மட்டும் படுக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. 100 ரூபா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க. இந்த இடத்துல 50 ரூபா தான் வாங்குவாங்க. நம்ம மெயினாக முக்குழி கரிமலைக்கு முன்னாடி இருக்கிற இடம் அந்தமாரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபி வாங்குறாங்க. 100 ரூபிக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படுக்கிறதுக்கு கால் நீட்டுறதுக்கு இடம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு மணிகண்ட சாமி ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்தால் பாருங்கள், ஒரு சின்னதாக வந்து ஓட மாதிரி போகும். இத்தனை பேர் இதில் நடந்து போகிறாங்க. நடந்து போய் அந்த தண்ணி கலங்கவே இல்லைங்க. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. நம்மளும் காலை வச்சு ஆட்டிட்டு கிளம்பிட்டோம். அது கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்கறதுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வர வழியில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நம்ம 2-3 ரேஞ்சர் ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருக்காங்க. நமக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரூபத்தில் தான் மணிகண்டன் இருக்கு. நிஜமாவே அவங்க எல்லாமே எனக்கு புதுச்சேரி தாவளம்னு ஒரு இடம். ஒரு சின்னதாக ஒரு ஆறு போகும். அந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் நம்ம வந்து கரிமலை ஏற போகிறோம். அந்த இடத்த போய் காட்டும் பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் போக போகிறோம். அங்கே வீடியோ கண்டினியூ பாருங்கள். சாமியே சரணமைப்பா. நமக்கு முன்னாடி வந்த சாமி மனோஜ் சாமி போயிட்டுருக்கிறாரு. நம்மளுக்கு வந்த பின்னாடி வந்த சாமிங்க எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சில சாமிங்க முன்னாடி ஓடிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி மகிழன் சாமி வந்துட்டுருக்காரு. இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. நம்ம புதுச்சேரி தாவளத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம் நாங்கள். அவ்வளோதாங்க, புதுச்சேரி தாவளம் வந்துட்டோம். இந்த இடத்துல விரிங்கெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம வேணும்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட குளிச்சுட்டு போகலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே குளிச்சிடலாம். குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். இவ்வளோ கூட்டம் குளித்தாலுமே அந்த தண்ணியை பாருங்கள், நான் காட்டுறேன் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம கல்லிடங்குன்று இந்த இடம்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து அந்த புதுச்சேரி தாவளம் அந்த இடத்துல இருக்கோம். நான் கரிமலைக்கு 4 கிலோமீட்டர் இருக்குது. அதை தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட நான் பம்பாவுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்குங்க. நம்ம வந்துட்டோம். இந்த ரிவரில் குளிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியே முழங்கால் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இத்தனை பேர் குளிக்கிறாங்க. வரையும் எல்லாமே குளித்தாங்க. அவ்வளோ பேர் குளிச்சுமே அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நாம்ளும் இறங்கி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு குளிச்சுட்டு மேலே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. சாப்பிட்ற வீடியோலாம் போட முடியல, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பிரியாண வட்டத்துக்கு டைமிங் போக முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். பிரியாண வட்டத்தில் தான் நம்மளோட முடியெல்லாம் அவுப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். பின்னாடி ஒரு செட் வராங்க. நம்மளோட வந்தவங்க எல்லாமே முன்னாடியே போயிட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் குயிக்காக போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டோங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாரி போயிட்டுருக்கு. நான் பார்க்குறேங்க எல்லா கோவில்லையுமே இந்த கல் எடுத்து அடிக்கடி வச்சுட்டு போகிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீடு கட்டுறதுக்காக இருக்குமோ இல்லை வேண்டுதலாக இருக்குமோ என்னன்னு தெரியல. உங்களுக்கு இதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எதனாச்சும் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நானும் அடிக்கி வச்சுட்டு வரேன். என்ன காரணம் தெரியல. எல்லா கோயிலுமே வெள்ளியங்கிரி மலையிலையுமே பார்த்திங்கன்னா அந்த 7வது மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா இதுமாரி தான் அடிக்கி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. சாமியே சரணமையே. அவ்வளோதாங்க. இது
நம்ம கரிவளந்தோடு வந்துட்டோம். கரிவளந்தோடுன்றது ஒன்றும் இல்லைங்க, கரினா யானை. யானை தண்ணி குடிக்க வர இடம் தான் கரிவளந்தோடுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பயம் அப்படின்னு சொல்லுவீங்க, பட் இருந்தாலும் சுற்றி சுற்றி பார்த்தா ஒன்றுமே இருக்காதுங்க, வெறும் மரம் கொடிங்க தான் இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு யானை ஐயப்ப ரூபத்தில் வந்து நின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயப்பனை ஐயனே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் போக முடியும். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ஐயப்பன் வருவார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவ்வளோதாங்க. கரிவளந்தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரிமலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரிவளந்தோடுன்றது வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே தவிர அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு யாரும் விடுறதில்ல. நைட்டில் கிளம்பிடுவோம். நம்ம எந்நேரம் ஆனாலும் இதில் ஏறி கல்யாண வட்டத்துக்கு போய் தான் நம்ம தாவளத்தில் தங்கணும். அதனால் இங்கே நடுவில் யாரையுமே ஸ்டே பண்ணுறதுக்கு விடுறதில்ல. அவ்வளோதாங்க, கரிமலை ஏற்றம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே டீப்பாக ஹைட்டாக போயிட்டே இருக்கும். நாமளும் இது மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கஷ்டமாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே டேப்பராக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிறத தவிர மற்றபடி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு வருதுங்க. இங்கே வந்து வனவிலங்குகளோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யானைகள் எவ்வளோ இருக்குதான், புலிகள் 40 இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஐயப்பன் இருப்பார், நம்மளை பார்த்துப்பார். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த சோலார் வேலி போட்டிருக்காங்க. நைட் டைமில் ஸ்டே பண்ணும்போது யானைகள் புலிகள் இது மாதிரி இருக்கிறதுக்காக. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம கரிமலையோட ஃபஸ்ட்டு உச்சி அடைஞ்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தேவியம்மன் டெம்பிள் இருக்கும். இங்கே வந்து சாமி கும்பிட்டு இன்னும் ஒரே ஒரு ஹில்ஸ் மட்டும் சின்னதாக இருக்கும். அதை நம்ம ஏறிட்டோம்னா கரிமலை உச்சி வந்துடுவோம். அதுக்கான தொடக்கம் தான் இந்த அம்மன் டெம்பிள். இங்கே வந்து எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விதி இருக்குது, இங்கே வந்து எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. நாம் முன்னாடி போகலாம், மேலே கரிமலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த போர்டை பாருங்கள், கரிமலைக்கு இன்னும் பம்பாவுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நடக்கும்போது தாங்க தெரியுது, ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் 5 கிலோமீட்டர் தான் காட்டுது. இங்கேயே இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டுலாம் போக முடியாதுங்க. பின்னாடியே ஒரு சாமி பின்னாடி இன்னொரு சாமி தான் போகணும். கிராஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் இடம் இல்லை. அப்போ இப்போயே இங்கேயே எப்படி இருக்குன்னா, நான் பம்பாலேருந்து சன்னிதானம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் சமமாக இருக்குங்க, யானை கடக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு உச்சி மட்டும்தாங்க, இது கரிமலை உச்சி வந்துடுவோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், கரிமலை தாவளம் வந்துட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதில் வந்து பம்பாவுக்கு பெரியான வட்டத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டரும், சிறியான வட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டரும், அந்தானது ஒரு 500 மீட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம பம்பா போய் ரீச் ஆயிடுவோம். இங்கே வந்து மேலே வந்து கருப்புசாமி சன்னதி இருக்குங்க. அங்கே வந்து நம்மளும் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு சிட்டி தேங்காய் உடைச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிடல, நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடித்தோம். குடிச்சிட்டு நாங்கள் பொறுமையாக அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பம்ப் அடிச்சுட்டு வந்தார், இன்னும் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காருங்க. பெரிய விஷயங்க. நம்மளால் இருமுடி வச்சுக்கிட்டு சோழனாப்பை வச்சுக்கிட்டே நடக்க முடியல. ஒரு பாருங்கள், அந்த பம்பை அடிக்கும் போது நார்மலாக அடிச்சுட்டு வர முடியாதுங்க. ஒரு கால் நம்ம வந்து டைட்டு கொடுத்தா தான் அந்த சவுண்டு வரும். அந்த ஒரு காலில் நம்ம ஓட்டம் கொடுத்து அடிச்சுட்டு வரணும். பெரிய விஷயங்க. ஐயப்பனுக்காக அவருக்காக வேண்டுதலுக்காக ஒரு அடிச்சுட்டு வராருன்றது பெரிய விஷயமா இருக்குது. சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கரிமலை இறக்கம்னா நம்ம எந்த அளவுக்கு ஏறணுமோ அதே அளவுக்கு இறக்கம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஓரளவுக்கு டேப்பராக தான் இருக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கலை. நம்ம பெரியான வட்டத்துக்கு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு முடிவில் நாங்கள் அப்படியே பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரியவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் போல் இருக்குங்க. தோழி வச்சு தூக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. நம்மளால் நடக்கவே முடியல. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 4 பேர் சேர்ந்து என்ன வேகமாக தூக்கிட்டு போனாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ரூபத்தில் தான் நான் ஐயப்பனை பார்த்தேன். கண்டிப்பாக அவருக்கு அந்த 4 பேர் தான் ஐயப்பனாக இருந்திருப்பார்.
பெரியான வட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 கிலோமீட்டர் போனால் தான் அந்தாண்ட வண்டி ஃபெசிலிட்டி இருக்கும். அது வரைக்கும் அவர் போய் அந்தாண்ட மெடிசன் எடுக்கணும். ரொம்ப கஷ்டங்க. படுத்துட்டு ஒரு பக்கமாக தான் படுத்துட்டு போகணும். படுத்துட்டு போகும்போது என்னென்ன நினச்சி பாருங்க. அந்த ஐயனை வேண்டி எனக்கு அந்த 4 பேர் தான் சத்தியமாக சொல்கிறேன் ஐயனா தெரிஞ்சாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதாங்க, கண்டினியூ அப்படியே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேப்பராக இருக்கும், கொஞ்சம் தூரம் சமமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே நடந்து வந்துட்டால் ஒன்றும் டயர்டு அவ்வளோவா தெரியாதுங்க. நம்ம உட்காந்தா தான் டயர்டாக இருக்கும். உட்காராது அப்படியே பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. நம்ம ஒரு சில இடத்துல உட்காந்து இந்த காட்டை பார்க்கும்போது, ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது நிஜமாலும் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. இவ்வளோ கூட்டத்தோடு போகும்போது நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. இதே நம்ம பெருவழி ஸ்டார்டிங்கில் போகும்போது தனியாக தான் போவோம், ஒவ்வொரு செட்டாக போவோம். அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ பயமாக இருக்குங்க. பார்த்து சாமி. இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா, நான் இதுதான் முதல் வருடம். நீங்கள் பல வருடங்கள் போயிருப்பீங்க, குருசாமி மார்கள் கூட இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய அனுபவத்துக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. சாமியே சரணமையப்பா. இந்த கரிமலை ஏற்றமும் இறக்கமும் தாங்க நம்மளோட விரதத்தை சோதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி தாங்க இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். சரண கோஷங்கள் எழுப்பாதவங்களை கூட சரண கோஷங்கள் எழுப்ப வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருந்தது. நம்மளையே அறியாமல் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பான்னு கத்துற அளவுக்கு தான் இருந்தது. இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க வெள்ளியங்கிரியில் இந்த ஒரு 4வது மலை ஏறுற மாதிரி ஃபீல் ஆகும். அது கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சமமாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, கரிமலை இறங்கியாச்சு. இதுக்கு மேலே பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பா, அவ்வளோதான். மூணே தாவளம் தான் இருக்கும். இந்த இடத்துல கற்பூரம் ஜோதியாக இருக்கும். நம்ம வந்து வணங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறிங்க நிறையா இருக்கும். நம்மளுக்கு இளநீ என்ன சாப்பிட்டு, இளநீ கூல் ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்டு 1 நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரியான வட்டத்தில் ஒரு கிராஸில் தண்ணி போகும். இந்த இடத்துல கால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கால். ஒன்றும் டயர்டாக இருக்காது. நீங்களும் கொஞ்சம் நேரம் அதில் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதில் கண்டினியூவாக போனால் இதுக்கு மேலே அவ்வளோதாங்க, சமதள பரப்பாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. இதுதான் பெரியான வட்டம்ன்றது பெரிய யானைகள்லாம் வந்து தங்கி நிற்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். என்னன்னு தெரியல. பெரியான வட்டம், சரியான வட்டம்னு 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதேமாரி எல்இடி லைட்டாகவே தொங்க விட்ருக்காங்க. இந்த கடைக்காரங்கெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நிறையா யானைகள் வரும். இது வந்து நைட்டில் இந்த லைட்லாம் பயங்கரமாக எரியும் போது வெளிச்சம் நிறையா வரும். அதனால் இந்த பக்கம் வராது, யானைகள் வராது. அதனால் இந்த லைட்டு போட்டிருக்கோம். என்ன சோலார் வேலி போட்டிருந்தாலுமே யானை வந்து அது சேதப்படுத்திட்டு போயிடுது. அதனால் வந்து இந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இந்த லைட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தாங்க. நைட் டைமில் இங்கே வந்து ஸ்டே பண்ணும் போல இருக்குது. அதனால் வந்து இந்தமாரி லைட்டு போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். பம்பா ரீச் ஆகிட்டோம். பம்பாவோட மறுபக்கம் இது அப்படியே போகுது. பம்பாவை பார்த்த உடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்ம வந்து பெரியான வட்டத்தை ரீச் ஆகிட்டோம். பெரியான வட்டத்தில் சுற்றி எல்லா இடத்துலையுமே அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் முடி அவுப்பாங்க. நம்மளும் வந்து ஒரு இடத்துல தாவாழை இலை போட்டு கல்யாணத்தில் சாப்பாடு போடுற மாரி போட்டாங்க. பெரிய விஷயங்க. இந்த இடத்துல போய் இப்படி ஒரு அன்னதானம் போடுறாங்கன்றது பெரிய விஷயமாக தான் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு முடி அவுத்து இதில் இருக்கிற சிட்டி தேங்காய் 2 எடுத்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு பம்பா கணபதிக்கும் மேலே வந்து கருப்புசாமிக்கும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிறியான வட்டத்தை நோக்கி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்மளோட வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை இதை கொஞ்சம் கிராஸ் ஆனோடனே ஒரு 1 கிலோமீட்டர் போனோடனே சிரியான வட்டம் வந்துடும். இதுதான் இங்கே சிரியான வட்டம், சிரியான வட்டத்தை ஆகலாம். இதிலேருந்து ஒரு 500 மீட்டர் தான் நம்ம வந்து பம்பா ரீச் ஆகிட்டோம். இதில் அப்படியே கீழே இறங்கி ரைட்டில் கட் பண்ணனா பம்பாங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமோன்னு நினச்சேன். இல்லை, கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரத்துலேயே பம்பா வந்துடும். அவ்வளோதாங்க, பம்பா வந்துருச்சு. பாருங்கள், நல்லா நிறைய கடைகள்லாம் இருக்கும், பிரிங்க இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனா கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம வந்து ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் எதுவும் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலைங்க, ஸ்ட்ரெயிட்டாக பம்பாவுக்கு போயிட்டு பம்பாவில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பம்பாவில் ஏகப்பட்ட கூட்டம். நாங்கள் வந்தது 1ஆந்தேதி 2ஆந்தேதி 3ஆந்தேதி அந்த டைம்லாம் வந்துட்டோம். இப்போ நான் இது போஸ்ட் பண்ணும்போது 7, 8 இருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டு. இந்த டைம்லாம் சரியான கூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பம்பாவில் குளிக்கிறதுக்கு கூட முடியல அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த அருளால் நாங்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது சாமி பார்த்தோம். பெரிய விஷயம்தான். நன்றி தான் சொல்லணும் சாமிக்கு. நாங்கள் அவ்வளோதான் குளிச்சுட்டு இருமுறையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மேலே ஸ்பாட் புக்கிங் இருக்குது, அங்கே செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஸ்பாட் புக்கிங் பண்ணாதீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணாதீங்க, அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டு தான் போக முடியும். நம்மளோட வந்து சாமிங்க எல்லாமே புக்கிங் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து யாரும் புக் பண்ண தேவையில்ல. நாங்கள் வந்து பம்பா கணபதி சாமி கும்பிட்டு ஒரு செட்டி தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் இந்த புக்கிங், விர்ச்சுவல் புக்கிங் டிக்கெட்டுங்க. இதை காட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி நம்ம 4ஆந்தேதியே மேலே போயிட்டோம். இதில் 5ஆந்தேதி தான் டேட்டு போட்டிருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க, மார்க் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க. புக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நின்னா 2 மணி நேரம் ஆகுது. நாங்கள் முன்னாடியே புக் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறோம். அவ்வளோதாங்க, ஆரம்பிச்சாச்சுங்க மலை ஏற்றத்துக்கு. அப்பாச்சி மேடு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயனை நோக்கி வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிருவோம். எங்கே அந்த ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியல கூட்டம். இது உண்டை வழிபாடுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட வந்த பூதகானங்கள்லாம் நம்மளுக்கு துணையாக வந்திருப்பாங்க. அவங்களுக்காக இந்த உண்டையை வாங்கி நம்ம வந்து இட்டு வழிபடணும் அப்படின்றது ஐதீகம். அதனால் நாங்களும் 2 உருண்டை வாங்கி சாமி கும்பிட்டு ஏறிட்டேங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். இது வந்து சபரி பீடம். சபரி பீடத்துக்கிட்டேயே வந்து சரியான கூட்டம். நைட்டு நாங்கள் ரீச் ஆகும்போது 11 மணி ஆயிடுச்சு. அறிவுராசனம் போட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கே தெரியும். அதனால் மார்னிங் 2 மணிக்கு தானே நட திறப்பாங்க, 3 மணிக்கு நட திறப்பாங்க, நம்ம 2 மணிக்கு எழுந்து நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் படுத்துட்டோங்க. படுத்துட்டு 2 மணிக்கு எழுந்து பார்த்தா 2 மணிக்கும் இவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. பயங்கர கூட்டம், கால் வலி, நிற்க முடியல. போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 5:30 அந்த அளவுக்கு எந்திரிச்சு நின்னோம். அப்போ ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தது. அப்படியே லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டியில், திருப்பதி பட்டியில் அடிக்க வைக்கிற மாரி அடைச்சி வச்சு தான் விட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே பொறுமையாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம பின்னாடி வந்த பட்டியில் இருந்த சாமிங்க எவ்வளோ அந்த பட்டி திறந்தோடனே எவ்வளோ வேகமாக ஒடியாராங்கன்னு பாருங்கள். எல்லாம் அந்த ஐயனை பார்க்குற ஒரு ஆரவாரத்தோட அவ்வளோ சந்தோஷத்தோடு வராங்க. சாமியே சரணம் ஐயப்பா. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எதுவும் இல்லை, டங்கு ஸ்லிப்பாகுது. சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதான் சாமி, நம்ம சரம் குத்தி வந்துட்டோம். இங்கே நம்ம கொண்டு வந்த, அதாவது ஐயப்பன் இது வந்து ஆயுதங்களாக கொண்டு வந்த இந்த ஒரு குச்சி மாரி இருக்கும். அது வந்து இந்த இடத்துல சரம் குத்தியாக குத்திட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். 3 வருஷம் போனீங்க ஒரு கத்தி மாரி கொடுக்குறாங்க, அதை தான் குத்தணும். நம்ம வந்து ஃபஸ்ட் வருஷன்றதுனால அந்த அன்புக்கு பதிலாக அந்த ஒரு குச்சி கொடுக்குறாங்க. அந்த குச்சை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து குத்தணும். குத்திட்டு நாங்கள் வந்து சன்னிதானம் வந்துட்டோங்க. சன்னிதானம் முன்னாடி ரீச் ஆகிட்டோம். இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நின்னாங்க. 2.5 மணி நேரம் நின்று ஃபைனலி நம்ம 18ஆம் படி வந்துட்டோம். இதுக்கு மேலே வீடியோ கவரேஜுக்கு அலோடு இல்லை. நம்ம தெரியாதனமாக தான் எடுத்தோம். அதை பார்க்கும்போது உடம்புலாம் ஃபுல் அடிக்குது. நம்மளும் ஃபஸ்ட் வருஷம் சரண கோஷங்களோடு ஏறும்போது ஒரே கண்ணில் கண்ணி தானாக வந்துருக்குங்க. நீயே சரணம் ஐயப்பா. இப்போ பேசும்போது எனக்கு உடம்பு ரொம்ப ஃபுல் இருக்குது. அவ்வளோதாங்க, சன்னிதானத்தை பார்த்துட்டோம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுதான் வந்தோம். சாமி நம்ம போய் என்ன வேண்டது, என்ன பண்ணுறது தெரியல. ஐயப்பன் பார்க்கவே பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. சாமியே சரணமைப்பா. சாமி கும்பிட்டு அவ்வளோதாங்க. மஞ்சள் மாதாவுக்கு வந்து தேங்காய் பிரசாதம்
உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.